ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 29th ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடியற் காலையில் எடுத்த வீடியோ தாங்க இது. ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து விடியற் காத்தாலே பாபாவுக்கு பூஜை பண்ண வீடியோ போட்டிருப்பேன். ஸோ என்னவோ தெரியல, வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு வீட்டில் பூஜை பண்ணல, பட் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னவோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி ஏர்லி மார்னிங் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நைட்டெல்லாம் வீடியோஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்படியே விடியற்காலில் அப்பா வேலைக்கு கிளம்பினார். அவர் அப்படியே நல்லபடியாக வழி அனுப்பிச்சிட்டு நான் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பால் டீ போட்டுட்ருக்கேன், இன்னொரு சைடு சுடுதண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்பா பாருங்களேன், எங்கள் அப்பா வந்து எங்களெல்லாம் வந்து சுடுதண்ணியில் குளிங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவார், கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு. ஆனால் அவருக்கு வைக்கிறேன்னா வேணாம்மா நான் பச்சை தண்ணியிலே குளிச்சுக்கிறேன்னாரு. நான் கேட்கலையே, எவ்வளோ நேரம் ஆக போகுதுப்பான்னு சொல்லிட்டு ஒரு சைடு சுடுதண்ணி வச்சுட்டேன். அதுக்கடுத்து அப்பாவுக்குமே காஃபி போட்டு கொடுத்துட்டு நானுமே காஃபி குடித்தேன். ஸோ கொஞ்சம் வந்து பூஜைக்கு முன்னாடி நம்ம வெறும் வயிற்றுலலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து டயர்டாக வேறு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃபோனுங்க இது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நம்மளுக்கெலாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து ஒரு டச் ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. பட் அவர் வச்சிட்ருக்க ஃபோன் பார்த்திங்களா, நம்ம தான் வந்து லாஸ்ட்டு ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஃபாதர் அண்ட் மதர்லாம் வச்சிட்டு இருந்தோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா குளிக்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பாவோட சாவிலாம் நான் எடுத்து வச்சுட்டேன், வண்டி சாவிலாம். ஏன்னா என் பையன் எங்கன்னா வந்து கொண்டு போய் போட்டுருவான் காலையில் விளையாடும் போது, அதுக்கு நான் தான் திட்டு வாங்கணும். அதனால் அப்பாவோட வண்டி சாவி எடுத்து வச்சுட்ருந்தேன். யாருக்குன்னா தாம்பலம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோபுரம் பிராண்டில் இருக்க இந்த மஞ்சள் குங்குமம் கொடுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சஜஷன் தான். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நைட் ஒரு 2:15 அந்த மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் சின்ன வயசில் 8 மணிக்கு மேலே வெளியே வரணுன்னாலே பயப்படுவான் நைட்டு. இப்போ வந்து என்னவோ தெரியல, நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி ஆனால் கூட அப்படி என்னங்க பேய் பிசாசு நம்மளை பண்ணிட போகுது மனுஷங்களை விடவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னவோ தெரியல. உங்களுக்கு நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சம் லைட் தெரியும். ஸோ கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஃப்ளாஷ் உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டா இருட்டாக தெரியும். ஸோ அதுக்கடுத்து அப்பாவுமே வேலைக்கு கிளம்பிட்டார். ஸோ அப்பாவுக்கு டாடா பாபா எல்லாம் சொல்லிவிட்டு நானும் வந்து குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு தான் அந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே பட் காஃபி மட்டும் குடிச்சிட்டோங்க. ஏன்னா வெறும் வயிற்றோடு நம்ம எப்போவுமே சரி எந்த பூஜையாக இருந்தாலும் வெறும் வயிற்றோடு ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ எங்கள் அப்பா போகும்போது ஆஸ் யூஷுவல் மனசு ஒரு மாதிரி இருக்கும். விடியற்காத்தால நம்மளுக்குலாம் இன்றைக்கினா ஒரு நாள் எந்திரிக்கிறதுக்கே முடியலையே, இவர் எப்படி தான் அந்த மனுஷன் டெய்லி காஞ்சிபுரம்லேருந்து சென்னை வரைக்கும் போகிறாருன்னு தெரியல. ஸோ அப்புறம் அப்பாவை நல்லபடியாக வழி அமுச்சிட்டு வெளியே லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தோன்னா டைம் வந்து ஒரு 2:30 2:37 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். பூஜைலாம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே வந்து லைட்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுருந்தேன், அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பூஜையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நான் பூஜைக்கு செட்டப் பண்ணியிருந்தேன். வீட்டில் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அது எல்லாமே சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு பாபாவுக்கு வந்து வஸ்திரம் எல்லாமே போட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த வாட்டி நான் பாபா மட்டும் வைக்கலை, பாபா கூடயே சேர்த்து சாய் சத்சரிதம், அப்புறம் துவாரகமாய் பாபா ஃபோட்டோ, அதுக்கடுத்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு குலதெய்வம் முருகர் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து எங்கள் அம்மா வீட்டு சைடு குலதெய்வம் அங்காளம்மணியுமே கூட வச்சுருந்தேன். அப்புறம் நாசாய் பாபாவுமே இருக்கார் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே நல்லபடியாக வந்து தீபாராதனை எல்லாமே காமிச்சு மனசே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பாபா ஸ்டாச்சுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய மெயில் ஐடி ஒரு இன்ஸ்டா ஐடிக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அப்புறம் சாய் சத்சரிதமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரத்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஆரத்தி எடுக்கும்போது ஏனோ தெரியாது, கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசம் தெரியும் நம்மளுக்கு. நார்மலாக ஆரத்தி எடுத்தாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் அப்படியே ஊரே தூங்கிட்டு நிசப்தமாக இருக்கும், சவுண்ட் இல்லாமல். அந்த நேரத்தில் அப்படியே மைல்டாக இந்த ஆரத்தி பாபாவோட ஃபேஸ் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதை பாருங்கள், அப்படியே துவாரகமாய் பாபா ஃபேஸ் கிட்ட அந்த ஆரத்தி அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. காலையிலேயே
அப்புறம் அப்படியே முருகர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த சைடு நாசாய் பாபா கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே நாசாய் பாபாவோட ஃபேஸ் பாருங்களேன், அந்த அப்படியே அந்த டிவைன் பவர் வந்து அப்படியே பியூராக தெரியுது. அப்படியே இந்த ஆரத்தியில் பாபாவை பார்க்குறதுக்கு அச்சோ 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 சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்படியே வந்து சுற்றி தான் போட்டுக்கணும். அழகு பாபா, அழகு பாபா, அவ்வளோ அழகாக இருந்தார் பாபா. வந்து எல்லா சாமியுமே சரி, அந்த ஆரத்தி எடுக்கும்போது அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு நம்மளை அறியாமையே நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும். ஸோ பாபாவுக்கு வந்து நல்லபடியாக ஆரத்தி எல்லாமே காமிச்சிட்டு அப்புறம் நான் பாருங்கள் சாம்பிராணி வந்து ஏற்றுறதுக்கே மறந்துட்டேன். ஸோ சைட் பை சாம்பிராணியுமே ஏற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், 1 by 1 கிட்டே போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு குட்டி பாபா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா துவாரகமாய் பாபாவோட ஃபோட்டோ, அதுக்கடுத்து நம்மளோட ஒயிட் கலர் பாபா ஸ்டாச்சு, அப்புறம் நம்மளோட முருகர் இருக்கார் பின்னாடி, பக்கத்தில் வந்து நாசாய் பாபா இருக்கார். இப்போலாம் நாசாய் பாபாவை பூஜையில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ப்யூருங்க. இன்றைக்கி நான் எதுவும் நெய்வேத்தியம் கூட வைக்கல, வெறும் ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி மட்டும்தான் வச்சேனே. என்னோடய தீபம் கூட எதில் ஏற்றிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. விளக்கெலாம் நான் எதையுமே யூஸ் பண்ணல. நார்மல் ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கில் மட்டும்தான் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிருக்கேன். ஸோ சாமிக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ பூஜை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு வெளியே போயிட்டு யூனிவர்ஸ்க்கும் பாபாவுக்கும் தேங்க்ஸ் சொல்ல போயிட்டேன் நான். வாவ், சன்ரைஸ் அப்படியே ரேஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸ் ஃபார் த மிராக்கிள். தேங்க்யூ பாபா, தேங்க்யூ ஃபார் த மிராக்கிள்ஸ். லவ் யூ ஸோ மச் பாபா. லவ் யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ பாபா. பாபா, ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் பாபா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் சத்சரிதம் வந்து கொஞ்சம் பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அத்தியாயம் 6 நான் கொஞ்சம் தொடங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை அப்படியே படிச்சுட்டு லைவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அப்படியே அதெல்லாம் படிச்சுட்டு ஷிரடியில் பாபாவுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பூஜை வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ மனசே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுங்க. டேவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. மனசுக்குள்ளே 1008 கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளோட கடவுளை, நம்மளோட பாபாவை வேண்டிட்ட பிறகு அது என்னமோ மனசுக்குள்ளே ஒன்று பண்ணுதுங்க. அந்த ஃபீலிங் வந்து எப்படின்னு சொல்ல தெரியல வெளியே, பட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு மனசு பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த ஏர்லி மார்னிங் பூஜா வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும் கண்கூடா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண இந்த சிம்பிளான பூஜை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூஜை எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் அகைன் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.